அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்தி நேரம். நான் பாடி வந்தேன் ஒரு ராகம். நாம் பழகி வந்தோம் சில காலம். பார்த்த ஞாபகமில்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, மறந்ததே இந்த நெஞ்சமோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 1 வீக் ஆகிடுச்சு. அவங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம் தான் பார்த்தேன். பட் ஓகே, நான் வந்து இப்போ பரவாயில்ல, மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன். இப்போ நான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்றதுனால பேக் டு ரொட்டீன், பேக் டு vlog அது மாதிரி வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த vlog பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த vlogல மார்னிங் ரெசிபியோட, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு வந்து என்னுடைய மைண்ட் டிப்ரெஷன்லேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், நான் ரிலாக்ஸேஷனுக்காக என்னெல்லாம் விஷயம் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னன்றதையும் நான் வீடியோக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது தான், டெய்லி நம்ம காலையில் குளிச்சிடணும். என்ன தான் நமக்கு வந்து மைண்ட் டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, உடம்பு முடியலனாலும் சரி, கொஞ்சம் குளிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ அந்த நாள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸாக போகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் குளிக்காமலே எல்லா வேலையும் நம்ம பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம வந்து தலை வந்து கொண்டை கட்டிட்டு அதேமாரி இருந்தனாக்கா நமக்கு அந்த நாளுக்கு ரொம்ப டல்லாக தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். வீட்டில் தானே இருக்கிறோம், அப்புறமா குளிச்சிக்கலாம், வீட்டில் தானே இருக்கிறோம், அப்புறமா தலை சீவிக்கலான்னு அப்படி நினைக்காம கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் டீலாம் குடிச்சிட்டு, இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு முதல்ல குளிச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா, சின்ன மேக்கப் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க, அதையும் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நல்ல வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். நமக்கு வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு டிப்ரெஷனாக இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு தெரியாது. அப்படியே அழுக்கு தலையோட அப்படியே குளிக்காமல் அப்படியே நம்ம வந்து டல்லாகவே இருந்தால் நம்மளுடைய அந்த கஷ்டங்களும் வந்து டல்லாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டாக எப்பயுமே சொல்கிறது இதுதான். நமக்கு எவ்வளோ மைண்ட் அப்செட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டு வேலையை செஞ்சு தான் ஆகணும். அதில் வந்து எந்த ஒரு நமக்கு சாய்ஸும் கிடையாது. ஸோ அப்படியே சைட் பை சைட் நான் வந்து வீடு பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை ஆரம்பிக்க வேண்டியது தான். நான் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் 1 by 1 என்னெல்லாம் பண்ணேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து முதல்ல தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து வெங்காயமும் கேப்சிகமும் போட்ட மாதிரி தோசை பண்ண போகிறேன். தக்காளி சட்னிக்கு ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி வரமிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் நீலவாக்கில் கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு போட்டிருக்கேன், கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்த பிறகு நம்ம வந்து மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடும் தக்காளி. நீங்கள் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நமக்கு வதங்கி வந்துடும். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியது தான். அரைச்சதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். அடுத்தது தோசைக்காக நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுக்கிறேன். அப்புறம் தோசைக்காக நான் வந்து வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதை நான் வதக்கி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்குது. இந்த கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னிக்கு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். அதுக்கு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நமக்கு வந்து சிம்பிளாக தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம்.
அதுக்காக நான் வந்து வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் கேப்சிகம் இருந்தாலும் ஓகே தான். அடுத்தது நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கேப்சிகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கும்போது நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கினேன். ஸோ அதனால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியது தான். ஸோ நமக்கு கேப்சிகம் ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு பொடி தோசை கூட பொடி போட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இட்லி பொடி இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு பொடி போட்டு தான் சாப்பிட்டேன். இது வந்து அஷத்தாப்பாவுக்கு. அவ்வளோதான். இதில் வந்து நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னியும் சாம்பாரும். நான் வந்து தேங்காய் இல்லை அப்படின்றதுனால நான் தக்காளி சட்னியை செஞ்சுட்டேன். இப்போ இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா எனக்காக நான் வந்து கொஞ்சம் மேலே பொடி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் சாப்பிடுவேன். அது நான் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்க வேண்டியது தான். அஷத் குட்டி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கா. அதனால் இப்போ நான் சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் அங்கே போகணும். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மற்ற வேலையும் பார்ப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து மிஷினில் வந்து துணி போட்டிருக்கேன். சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா நான் மதிய சாப்பாட்டுக்கு அரிசியும் நான் ஊற வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறணும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து சாப்பாடு செய்யலாம் எப்பயும் போல். அடுத்து மிஷினில் துணி போட்டிருந்தாலே அது நமக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருச்சு. இதை நம்ம மெத்தையில் எடுத்துகிட்டு போய் காய வைக்கணும். அப்புறம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிஸ்டர் வந்து வாஷிங் மிஷினில் துணி எப்படி நம்ம போடணும், அது எப்படி டெமோ காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அது நீங்கள் பார்க்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நிறைய பேர் புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு அடுத்த விலாக் எடுக்கும்போது இன்க்ளூட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் தான். ஸோ அதோட டெமோ தான் உங்களுக்கு நான் வந்து அடுத்த விலாகில் காமிக்கிறேன். இந்த 1 வீக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தேன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முடி நிறைய கொட்டுறது, அப்புறம் வந்து பிம்பிள் ப்ராப்ளம், இது மாதிரி நிறைய வந்துடுச்சு. ஸோ நீங்களாம் வந்து எந்த ஒரு விஷயமும் டென்ஷன் ஆகாமல் இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ரிலாக்ஸாக தான் இருக்கேன். அப்படி இருந்தும் ஒரு சில விஷயம் நமக்கு வந்து இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த அப்செட்டு, அந்த மன உளைச்சல், மன கஷ்டம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணுன்றதை மட்டும்தான் பார்க்கணும். அதை விட்டு நம்ம வந்து அதையே பிடிச்சிட்டு நம்ம டென்ஷனாக இருந்தோம்னாக்கா நம்மளுடைய உடம்பு தான் போகும். இது நான் வந்து அனுபவமாக நான் கற்றுக்கிட்டதில் சொல்கிறேன். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதே மாதிரி நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அந்த வகையில் நான் வந்து எனக்கு பென்சில் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். நான் அதை வந்து இந்த 1 வீக்காக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பென்சில் ஆர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து இந்த ட்ராயிங் பண்ணிவிட்டு கலர் அடிப்பாங்க இல்லையா, அது கிடையாது. ட்ராயிங் பண்ணிவிட்டு பென்சிலாலே நம்ம வந்து ஷேடு கொடுப்போம் இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சின்ன பூ வரைஞ்சால் கூட என்னோடய அப்பாவுக்கும் எங்கள் அம்மாக்கிட்டே எதுவுமே காமிப்பேன். அவங்க நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குமா, சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து வீட்டு செவத்துலாம் ஒட்டி வை அப்படிலாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க அம்மா. அது மாதிரிலாம் நான் பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு பிடிச்சி போச்சு ட்ராயிங் பண்ணுறது. அந்த மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்மளை மோட்டிவேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா என்னோடய அப்பாவும் என்னோட அம்மாவும் தான். நான் வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண எனக்கு வந்து இந்த மாதிரி பென்சில் ஆர்ட்டில் கொஞ்சம் விருப்பம் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா 2 தடவை ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் ட்ராயிங் காம்படிஷனில். ஸோ அதுலேருந்தே எனக்கு வந்து ட்ராயிங் மேலே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஆனால் அதை நான் வந்து காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் நான் அதை வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் இந்த டிப்ரெஷன் டைமில் தான் எனக்கு தோணுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது. சில பேருக்கு புக்கு படிக்க பிடிக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ட்ராயிங் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும். இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும். ஸோ நான் வந்து பென்சில் ஆர்ட் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் நான் நிறைய விஷயமும் பண்ணேன். அதெல்லாம் 1 by 1 அடுத்தடுத்த விலாகில் நான் சொல்கிறேன்.
ஸோ பென்சில் ஆர்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடு நான் வந்து சாதமும் செஞ்சுட்டு இருந்தேன். குழம்பு வந்து நான் அன்றைக்கி வைக்கல. நான் வந்து அதுக்கு முன்னாடி நாள் வச்ச சாம்பாரே கொஞ்சம் மீந்து போச்சு. நான் அதையே சூடு பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அடுத்து முக்கியமாக நான் எப்போ டவுனாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக என்னோடய அம்மா கிட்ட இருந்தோ இல்லைனா எங்கள் அப்பா கிட்ட இருந்தே கால் வந்துடும். இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, நிஜமாக சொல்கிறேன். நான் நினச்சாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபோன் கால் வந்துடும். அப்படி இல்லைனா அப்பா வந்து வீட்டு வாசலில் நின்று ஹார்ன் அடிப்பார். வெளியே போய் பார்த்தா அப்பா நின்றுட்டு இருப்பார். நானும் அப்பாவும் நிறைய தடவை இதை சொல்லி வந்து ஆச்சரியப்பட்டு இருக்கோம். என்னப்பா இப்போ தான்ப்பா நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டு அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருக்குது. எனக்கு வந்து என்னோடய அப்பா அம்மா தான் வந்து எல்லாமே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து என்னுடைய மைண்டை பூஸ்டப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா அம்மா தான். அவங்ககிட்ட பேசினாலே எல்லா ப்ராப்ளமும் பாதி சால்வ் ஆன மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பரவாயில்ல போ அப்படின்னு நான் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்படியே வந்து லஞ்செலாம் போச்சு, லஞ்ச் டைம் போச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆகிடுச்சு. சாயந்தரம் எப்பயும் போல் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய டிப்ரெஷனுக்கு நம்ம கமெண்ட்டில் கூட சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கக்கா அப்படின்னு. கண்டிப்பாக அது உண்மைதாங்க. நம்ம வந்து கோவிலுக்கு போனால் நம்மளுடைய மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் சாயந்தரம் ஆனதும் முகம் கை கால்லாம் கழுவிட்டு தலை வாரி பூ வச்சுட்டு நான் வந்து எப்பயும் போல் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வேலை டின்னர் டைம் தான். அதுக்கப்புறம் தம்பி நான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மதியம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு சாயந்தரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்படி தான் அதுக்கப்புறம் டே போச்சு. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் என்னெல்லாம் விஷயம் பண்ணேன், வேறு என்னெல்லாம் விஷயம் நான் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணேன்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சாயந்தரம் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வீட்டை வந்து நல்லா வாசனையாக வச்சுக்கிட்டாலே அதுவே நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதோட நான் இந்த விலாகையும் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அதோட நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.